ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்த டிவி மன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க உங்களுடைய கிராமத்தை வந்து சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து மெயினாக அண்ணாவோட மேரேஜ்க்காக தான் போயிருந்தோம். ரொம்ப வீடியோஸ் வந்து எங்களால் கேப்சர் பண்ண முடியல. ஆனாலும் அப்பப்போ வெளியில் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் எடுத்திருந்தோம். அந்த வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டைம் நாங்கள் போயிருந்தப்போ நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. நல்ல வயலில் வந்து ஃபுல்லாக நட்டிருந்தாங்க, நாற்று பாவி இருந்தாங்க. அப்புறம் வந்து கம்மாய் ஊரணி எல்லாமே நிறையா ரொம்ப இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் மெயினாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நாங்கள் காரைக்குடிக்கு தான் வரணும். அந்த வழியில் வந்து காரைக்குடிக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் நாங்கள் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது பக்கத்து கிராமம் தானே, பக்கத்தில் போகும்போதும் அந்த ரோடு ஃபுல்லுமே இந்த மாதிரி விவசாயம் பண்ணி ரொம்பவே அழகாக இருக்கும். அதோட வீடியோ கிளிப்ஸ் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். மெயினாக எங்கள் ஊர் மட்டும் கிடையாது, அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த வயல்லாம் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நட்டு ரொம்ப நாளாயிருக்கு இந்த வயலில். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து இப்போ தான் ரீசெண்டாக நட்டுருக்காங்க. அப்படியே அந்த சாஞ்ச மாதிரியே இருக்கும் நாற்று எல்லாமே. அந்த பக்கம் வந்து நாற்று பாவி இருக்கிறாங்க, அதுலேருந்து தான் நாற்று பறித்து நடுறது. இன்னும் ஒரு ½ hour வந்துருக்குமா? என்னம்மா ஜெயாத்தா பாருங்கள், நல்ல மழை வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நடந்து வந்துருக்குறாங்கல்ல, அது வந்து இந்த மேடு மாதிரி இருக்குல்ல, அது வழியாக அந்த ஒருத்தர் எடுப்பாங்க. ஸோ 2 பக்கமுமே வந்து அந்த பாதையில் புளிய மரம், மாமரம் இதெல்லாம் நிறையா இருக்கும்.
அந்த கம்மாய்க்கு பக்கத்தில் வந்து கோவில் இருக்குது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ தான் வந்து அந்த கோவிலில் போர் தண்ணியெல்லாம் போட்டிருக்காங்க, போர்வெல் எல்லாமே போட்டிருக்காங்க. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவிலில் சிலை கழுவுறதுக்கு எல்லாமே வந்து கம்மாயில் வந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பொங்கல் அதுக்கெல்லாம் வந்து கம்மாயிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குடிக்கிறதுக்கு கூட முன்னாடி எல்லாமே வந்து நம்ம கம்மாய் தண்ணியில் தான், கம்மாய் ஊரணி தண்ணி தான் வந்து குடிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து போர்வெல் பைப் தண்ணியெல்லாம் வந்த பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் திறந்து விட்டா போயிடுண்டா. ஐஸ் கட்டியா? நம்ம வாங்கினது. ஏன்னா இப்படி எடுத்து விட்டான்னு வச்சுக்கோ, சீக்கிரம் ரொம்பிடும். பாத்திரா முள்ளு இதாக இது வந்து பக்கத்து ஊரில் உள்ள கம்மாய். இதுவும் அதே மாதிரி பெரிய கம்மாய் தான். இப்போ அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து தொடர்பு இருக்கும். ஒரு ஊர்ல இன்னொரு ஊர் குளம் குட்டையெல்லாம் ரொம்ப தானே ஏரிக்கடல் அந்த மாதிரி போகும். இப்போ இந்த ஊர் கம்மாயிலேருந்து அந்த ஊர் கம்மாய்க்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கும் அந்த மாதிரி. இது பாருங்க, ஒரு கம்மாய் ஃபுல்லாவே தாமரையோட அந்த இலையும் கொடியுமே சேர்ந்து ஃபுல்லா
இது வந்து குளிக்கிற ஊரணி. இதே மாதிரி இன்னொன்று இருக்கும் பெரிய ஊரணி குடிக்கிறதுக்கு. அது வந்து இன்னும் தண்ணி வந்து பால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் சொல்லியிருந்தேன்ல கோவில் பாருங்கள், இது கோவில், சிவன் கோவில். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய அரசமரம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த குளிக்கிற ஊரணி இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம சின்ன வயசு லைஃப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதோடு இப்போ எல்லாருமே நம்ம வேலைக்காக அங்கங்கே வேறு வேறு ஊரில் போய் இருக்கிறோம். சிட்டி சைட் போயிட்டோம் நம்ம. ஆனாலும் நம்ம கிராமத்தை வந்து நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது அவங்க சின்ன வயசு ஞாபகங்களை வந்து நினைவுபடுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி கிராமத்தோட நம்ம எப்போதுமே வந்து நல்லா இன்வால்வ் ஆகியிருக்கணும். இப்போ நிறைய நம்ம வந்து வெளிநாடுகள்லையும் வெளி மாநகரங்கள்லையும் வெளி நகரங்களுக்கும் நம்ம போயிருக்கோம். ஆனாலும் நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கும்போது வந்து நம்ம ஊருக்கு போய் வர இருக்கணும். வெறும் தீபாவளி, பொங்கல் இதுக்கு மட்டுமே போயிட்டுருக்காம நமக்கு லீவ் இருக்கும்போது, பசங்களுக்கு லீவு, ஆஃபீஸ் லீவு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் நம்ம கிராமத்தை பற்றி நம்ம பசங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும். நம்ம ஊரை பற்றி, நம்ம ஊரோட பழக்க வழக்கங்கள் பற்றியும் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரொம்பவும் விரும்புவாங்க அந்த மாதிரி பசங்க. நம்ம என்ன தான் வந்து சிட்டி சைடு இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நம்ம கிராமத்துக்கு போகிறது தான் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிராமத்தில் நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.